நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் ஆவரேஜ் டைட்டிலில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ரீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. தி ஆவரேஜ் ஆஃப் 20 numbers is 0. ஆஃப் தெம் அட் தி மோஸ்ட் ஹவு மெனி மே பி கிரேட்டர் தென் 0? 4 ஆப்ஷன் இருக்குது ஏபிசிடி. 0, 1, 10, 19. அதாவது கொஷினோட மீனிங் 20 நம்பர் இருக்குது நம்மக்கிட்ட, அதோட ஆவரேஜ் வந்து 0வாம். அப்படி இருந்தால் அதில் மேக்ஸிமம் எத்தனை நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்? கிரேட்டர் தென் 0னா என்ன? பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். இதுதான் கொஷின். 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன்சர் வந்து டி, அதாவது 19 நம்பர் இருக்கலாம் அப்படிங்கிறது ஆன்சர். இது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல 20 நம்பரில் என்ன காம்பினேஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எத்தனை நம்பர் வேணால் இருக்கலாம். அதுக்கு சான்சஸ் வந்து தாராளமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்காது. எப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவாகவும் ஃபுல்லாக நெகட்டிவாகவும் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ்னா அதோட ஆவரேஜும் பாசிட்டிவாக தான் இருக்குமே ஒழிய 0வாக இருக்காது. அதே மாதிரி எல்லா நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலும் அப்போவும் வந்து ஆவரேஜ் வந்து நெகட்டிவ் நம்பராக தான் வருமே ஒழிய 0 வராது. அதனால் பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸோட காம்பினேஷனில் தான் வரும்ன்றது தெரியும். பட் கேட்டிருக்க கொஷின் வந்து அதிகபட்சம் மேக்ஸிமம் எத்தனை பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், கிரேட்டர் தென் 0 நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆவரேஜ் எடுத்துப்போம். நம்ம ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் வந்து 0. அதுக்கு சம்மு அப்படின்னா என்னென்னா 20 நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 20 நம்பரையும் ஆட் பண்ணி 20ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறக்கு பேர் தான் ஆவரேஜ். ஸோ அப்போ அந்த ஆவரேஜை 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் சம் ஆஃப் த 20 நம்பர்ஸ் வந்துடும். அதுவும் 0 தான். 0 × 20 வந்து 0. அப்போது சம் ஆஃப் த வேல்யூஸ் 20 நம்பர்ஸ் வந்து 0வாக இருக்கிறனால டெஃபினட்டாக 19 நம்பர் கூட நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கலாம். அதோட சம்மேஷன் வந்து ஏயாக இருந்து கடைசி ஒரே ஒரு நம்பர் வந்து -ஏயாக இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் சம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 0வாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 19 நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். இதுதான் ஆன்சர்.